வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஈவனஸ். இந்த ஈவனஸை நம்ம 2 டிஃபரெண்ட் வேஸ்ல யூஸ் பண்ணலாம். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா ஈவன் அப்படின்ற வார்த்தையை பார்த்த உடனேயுமே பொதுவா ஈவனை நம்ம எம்பசைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஈவனை பார்த்த உடனே நமக்கு ஞாபகம் வர்ற அந்த தமிழ் வார்த்தையில் அந்த சவுண்டு பார்த்தீங்களா, அந்த கூட அப்படிங்கிற ஒரு சவுண்டு நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். நான் கூட, அப்ப கூட அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? என் பக்கம் திரும்ப கூட இல்லை அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இந்த கூட அப்படின்னு சொல்றதுக்கு ஈவன் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம். பட் இந்த ஈவனஸ்ல அந்த சவுண்ட் வராது. இந்த ஈவனஸ்க்கு எக்ஸாக்டாக என்னதான் அர்த்தம் பார்க்கலாமா? நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற மீனிங். ஸோ 2 டிஃப்ரெண்ட் வேஸில் யூஸ் பண்ணலாம்னு சொன்னோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த இடத்துல எல்லாம் ஈவனஸ் பார்த்தீங்களான்னா அட் த சேம் டைம் அப்படின்ற மாதிரியான ஒரு சவுண்டை கொடுக்கும். அட் த சேம் டைம்ங்கிற மாதிரியான ஒரு மீனிங்கை கொடுக்கும். அது தமிழில் சொல்லணுமானா எம்பசைஸும் பண்ணுது, சேம் டைம் அப்படிங்கிறதையும் அது காட்டுது. நான் பேசி கொண்டிருக்கும் போதே அவன் என்ன அடிச்சிட்டான். அவங்க அம்மா வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த குழந்தை போய் அதை எடுத்துருச்சு. நாங்கள் பார்த்துட்டு இருக்கப்பவே அது நடந்துச்சு. நான் அந்த மெசேஜை டைப் பண்ணிட்டு இருக்கப்பவே என் ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி போதே அந்த சமயத்திலேயே இப்படி எம்பசைஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஈவனஸை யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் இதோடைய ஃபர்ஸ்ட் யூசேஜ். ஸோ அட் த எக்ஸாக்ட் சேம் டைம் சம்திங் இஸ் ஹேப்பனிங். இந்த அர்த்தத்தில் தான் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஈவனஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த போதே அப்போவே அந்த மாதிரி எம்பசைஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஈவனஸ் இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து இந்த இடத்துல எம்பசைஸ் பண்ணுறது சேம் டைம் அப்படின்றது. இப்போ நான் பேசி கொண்டு இருக்கும் போதே அவன் திடீர்னு என்ன அடிச்சிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ பொதுவாக இந்த மாதிரி ஈவனஸை யூஸ் பண்ணுறப்போ ஈவனஸ் பக்கத்தில் ஒரு கிளாஸ் வருது, இன்னொரு கிளாஸ் இருக்கு. பெரும்பாலும் பாஸ்ட் டென்ஸ் இல்லைன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இது ரெண்டத்தையும் தான் காம்பினேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய இடங்கள்ல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸே போதுமானதாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், நான் பேசிக்கொண்டு இருந்தேன் அப்படிதான் நம்ம சொல்றோம். ஸோ ஐ வாஸ் ஸ்பீக்கிங். இல்லை நாங்கள் பேசிட்டு இருக்கப்ப அவன் திடீர்னு நினச்சிட்டான் அப்படி சொல்றதா இருந்தால் வி வேர் டாக்கிங் அப்படி சொல்லுங்க. எப்படி சொன்னாலும் ஓகே தான். ஸோ நான் பேசிக்கொண்டு இருந்தேன், ஐ வாஸ் ஸ்பீக்கிங். அவன் என்ன அடிச்சிட்டான், ஹி ஹிட் மீ. திடீர்னு என்ன அடிச்சிட்டான், ஹி ஹிட் மீ சடன்லி. சடன்லி ஹி ஹிட் மீ எப்படி வேணா வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம கம்பைன் பண்ணலாம். ஸோ ஈவன் அஸ் ஐ வாஸ் ஸ்பீக்கிங் he hit me suddenly. Even as I was speaking, he hit me suddenly. இப்போ இதை நீங்க இந்த அர்த்தம் இல்லாமல் நமக்கு ஜென்ரலா ஈவன் தெரியும், ஈவனுக்கு அர்த்தம் தெரியும் அப்படின்னா இதை டிரான்ஸ்லேட் பண்றப்ப நான் பேசிட்டு இருந்தப்ப கூட அவன் அடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதுவல்ல அதோட அர்த்தம். ஸோ பேசிட்டு இருக்கப்பவே அப்படி சொல்றதுக்கு தான் நம்ம ஈவன் அஸை யூஸ் பண்றோம். அவங்க அம்மா வேண்டான்னு சொல்றப்பவே அந்த பையன் இன்னொரு குக்கியை போய் எடுத்தான் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். போதும் வேண்டாம் இனிமே அப்படின்னு சொல்றாங்க அம்மா. அவன் கேட்காம இன்னொரு குக்கியை போய் எடுக்கிறான். இந்த இடத்துல வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அப்படின்னு நம்ம சொல்றப்ப சொல்லுவோம். பட் வேண்டாம் அப்படின்னு அது சொல்லி முடிக்கிறதுக்குள்ள போய் எடுத்தான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலை. நம்ம மீன் பண்றது அம்மா வேண்டாங்கிறாங்க, ஆனால் குழந்தை போய் இன்னொன்று எடுக்கிறான். ஸோ அதனால ரெண்டும் சைமல்டேனியஸா அப்படி கண்டினியூஸா நடந்துச்சு அப்படி சொல்லலை. அதனால நம்ம வந்து வெறுமனே பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ அவங்க அம்மா வேண்டான்னு சொன்னாங்க. His mother told him no. His mother told him no. அந்த பையன் போய் ஒரு குக்கியை எடுத்தான். The boy took another cookie. இன்னொரு குக்கின்னு இருக்கனால another cookie சேர்த்துக்கலாமா? Even as his mother told him no, the boy took another cookie. Even as his mother told him no சொல்றப்பவே the boy took another cookie. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம்னா ஈவன் அஸ் பக்கத்தில் பாஸ்ட் டென்ஸ் இல்லை பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ரொம்ப காமன் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுக்காக வேற எதுவும் டென்ஸ் வரக்கூடாதுன்னு இல்லை. இப்போ நாம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வச்சு ஒன்று சொல்லலாம். நாம ஏதோ ஒரு உலகத்தில் எப்படியெல்லாம் நடக்குதே அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ சொல்றோம் இந்த மாதிரி உலகத்தில் ஏதாவது நடக்க தான் செய்யும். இப்போ நம்ம பேசிக்கொண்டு இருக்கும் இதே சமயத்தில் இப்படி பேசிக்கொண்டு இருக்கும் போதே உலகத்தில் வேற எங்கேயாவது ஏதாவது ஒன்று இப்படி நடந்து கொண்டு இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நாம் பேசிக்கொண்டு இருக்கும் போது even as we speak, even as we speak, ஏதாவது தவறு நடந்து கொண்டு இருக்கலாம். something wrong may be happening somewhere. Something wrong may be happening somewhere. Even as we speak, something wrong may be happening somewhere.
ஸோ பேசிக்கொண்டிருக்கும் போதே இதை தான் நம்ம எம்ஃபசைஸ் பண்றோம். இப்போ நான் கிளம்புறப்பவே அவர் உள்ள வந்தார். அதுக்கப்புறம் வந்தாரா? இல்ல நான் கிளம்புறப்பவே அவர் உள்ளே வந்தார். நான் கிளம்பும் போதே அவர் உள்ளே வந்தார். அப்படி நம்ம சொல்றோம். இப்போ நான் கிளம்புறப்போ அப்படிங்கிறதுக்கு ஐ வாஸ் லீவிங் அப்படின்னு சொல்லுவோம். அவர் உள்ளே வந்தார். ஹி என்டர்ட். பொதுவா அவர் கிளம்பும்போது, நான் கிளம்பும்போது அவர் உள்ளே வந்தார்ன்னு சொல்றதா இருந்தா, while I was leaving he entered அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல எம்ஃபசைஸ் பண்றோம். கிளம்புறப்பவே அந்த எம்ஃபசைஸ் பண்றதுக்காக தான் இந்த இடத்துல ஈவன் சேர்த்துட்டு இருக்கோம். பொதுவா அஸ்ஸும் வாயிலும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர். 2 சைமல்டேனியஸ் ஆக்ஷனை சொல்றதுக்கு நம்ம அஸ்ஸையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால அதோட சேர்த்து எம்ஃபசைஸ் பண்றதுனால ஈவன். ஈவன் as I was leaving he entered. இப்போ அதிலே கொஞ்சம் மாத்திருக்கோம். அவன் உள்ள வரும்போதே கோவமா தான் இருந்தான். அப்படி சொல்றோம். அவன் உள்ளே வரும்போதே கோவமாக இருந்தான். ஸோ உள்ள வர்றதுங்கிறப்போ நீங்க கம் இன், ஹி வாஸ் கம்மிங் இன் அப்படி சொல்லுங்க. இல்லைன்னா ஹி என்டர்டு எது வேணா சொல்லிக்கலாம். அவன் ஆல்ரெடி கோவமா இருந்தான். ஹி வாஸ் ஆல்ரெடி ஆங்க்ரி. இதை தான் நம்ம சேர்த்துக்க போறோம். ஸோ இதை நீங்க ஈவன் அஸ் ஹி வாஸ் கம்மிங் இன் ஹி வாஸ் ஆல்ரெடி ஆங்க்ரி அப்படி சொன்னாலும் சரி, இல்லை ஈவன் அஸ் ஹி என்டர்டு ஹி வாஸ் ஆல்ரெடி ஆங்க்ரி அப்படி சொன்னாலும் ஓகே தான். அவ பேசிட்டு இருக்கப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஏதோ சரியில்லைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லப்போம். அதுக்கப்புறம் நான் யோசிக்கல, அப்பவே எனக்கு அது தோணிடுச்சு, எனக்கு அது புரிஞ்சிருச்சு, எனக்கு அது தெரிஞ்சிருச்சு, இப்படிதான் நம்ம சொல்ல போறோம். ஸோ அவள் பேசிக்கொண்டிருக்கும் போதே ஷி வாஸ் டாக்கிங், நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம், ஷி வாஸ் டாக்கிங். எனக்கு அப்பவே தெரியும், ஐ நியூ சம்திங் வாஸ் ராங். ஈவன் ஷி வாஸ் டாக்கிங், அவள் நார்மலாக தான் பேசிட்டு இருந்தா, ஆனாலும் எனக்கு என்னவோ தெரிஞ்சிச்சு. ஈவன் ஷி வாஸ் டாக்கிங் ஐ நியூ சம்திங் வாஸ் ராங். ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறோம், இந்த போதே அதை தான் நம்ம எம்ஃபசைஸ் பண்ணிட்டு இருக்கோம். வெறுமனே அப்போது அப்படின்னா நம்ம வென் இல்லைன்னா வாயில யூஸ் பண்ணுவோம். வைல் அதே மாதிரி டூ சைமல்டேனியஸ் ஆக்ஷனை பற்றி பேசுறதுக்கு நம்ம ஆஸும் யூஸ் பண்ணுவோம். அதையே நம்ம எம்ஃபசைஸ் பண்ணுறதுனால தான் இந்த இடத்துல ஈவன் அஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் பார்த்துட்டு இருக்கப்பவே அந்த பில்டிங் இடிந்து விழ ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நம்ம சொல்ல போகிறது. ஸோ நாங்கள் பார்த்து கொண்டு இருந்தோம். வி வாட்ச்ட். சிம்பிள் டென்சஸ் போதும். இல்லை வி வே வாட்சிங் சொன்னாலும் தப்பு ஒன்றும் இல்லை. ஸோ நாங்கள் பார்த்து கொண்டு இருந்தோம். வி வே வாட்சிங் இல்லைன்னா சிம்பிளாக வி வாட்ச்ட். ஈவன் அஸ் பக்கத்தில் பெரும்பாலும் இந்த மாதிரி சிம்பிள் டென்சஸ் யூஸ் பண்ணுறது சகஜம்தான். அதனால நீங்கள் அப்படி யூஸ் பண்ணலாம். கட்டிடம் இடிந்து விழ ஆரம்பித்தது. The building began to collapse. The building began to collapse. Even as we watched, the building began to collapse. நான் மெசேஜ் டைப் பண்ணிட்டு இருக்கப்போ என்னோட ஃபோன் பேட்டரி முடிஞ்சு ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. நான் மெசேஜ் டைப் பண்ணி கொண்டு இருக்கும் போதே ஏன் மெசேஜ் அனுப்பல, எங்கே டைப் பண்ணிட்டு இருக்கப்போ ஃபோன் ஆஃப் ஆயிட்டு அதை நான் சென்ட் பண்ணல. இதுதான் நம்ம சொல்ல போகிறது. ஸோ மெசேஜ் டைப் பண்ணி கொண்டு இருந்தேன். I was typing the message. I was typing the message. My phone battery died. Even as I was typing the message, my phone battery died. Even as I was typing the message, my phone battery died. அடுத்து வர்றதை நீங்களே கூட ஸ்டாப் பண்ணிட்டு ட்ரை பண்ணலாம். அப்போ படிச்சுட்டு இருந்தா, படிச்சுட்டு இருக்கப்பவே அவ பார்ட் டைமா ஒர்க் பண்ணா. இது நம்ம சொல்ல போறோம். ஸோ அவள் படித்தாள், அப்போ படிச்சா. அப்போ she studied. She studied. அதே சமயத்தில் பார்ட் டைமா வேலை பார்த்தா. She worked part time. படிச்சுட்டு இருக்கப்பவே அவ ஒர்க் பண்ணா அப்படின்னு எம்ஃபசைஸ் பண்றோம். அப்போ even as she studied, she worked part time. Even as she studied, she worked part time. நான் எக்ஸாமில் எழுதிட்டு இருந்தேன். எழுதிட்டு இருக்கப்பவே என்னோட மிஸ் வந்து பேப்பரை பிடிக்கிட்டாங்க. மிஸ் பேப்பரை வாங்கிட்டாங்க. நீங்கள் எப்படி சொல்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் எழுதிட்டு இருந்தேன். ஐ வாஸ் ரைட்டிங். எங்கள் டீச்சர் பேப்பரை வாங்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் the teacher took away my paper. The teacher took away my paper. எங்கிட்டேருந்து வாங்கிட்டாங்க. இல்லைன்னா டக்குன்னு அப்படியே பிடுங்கிட்டாங்க. எதிர்பாராத நேரத்தில் டக்குன்னு அப்படி பிடுங்கிடுறத நம்ம வந்து ஸ்நாச் அவே அப்படின்னு வச்சு சொல்லுவோம். அதனால the teacher snatched away my paper. ஸோ நீங்கள் எப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. Even as I was writing, the teacher snatched away the paper. Even as I was writing, the teacher took away my paper. எப்படி சொன்னாலும் சரி.
இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டைப் பார்த்துட்டோம். ஈவன் ஆஸ் அப்படின்றது 2 சைமல்டேனியஸ் ஆக்ஷன். அதில எம்பசைஸ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது, இந்த ஈவன் ஆஸ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஈவன் தோ மாதிரி யூஸ் பண்ணுவோம். பட் எக்ஸாக்ட்டா இல்ல. அந்த மாதிரி மீனிங்ல பட் ஸ்ட்ரக்சர் டிஃபரெண்ட். இப்போ பொதுவா இந்த ஆஸ பார்த்தீங்களான்னா, பொசிஷன பத்தி பேசுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆஸ் எ டீச்சர் ஒரு டீச்சராக, ஆஸ் எ மதர் ஒரு மதராக. இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம வந்து ஆஸ யூஸ் பண்ணுவோம். ஸோ என்ன பொசிஷன் அப்படின்றத நம்ம வந்து இந்த ஆஸ் வச்சு சொல்லுவோம். இதுல எம்பசைஸ் பண்றதுக்கு அப்படின்னா, ஒரு டீச்சரா இருந்தாலும் கூட அவங்க இப்படி பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல கூடங்கிற வார்த்தை வரும். அப்படி இருந்த போதிலும், அந்த மாதிரி ஒரு சவுண்ட் இங்க வரும். இப்போ குழந்தையா இருந்தா கூட, அவன் ரொம்ப புத்திசாலி. ஏதோ ஒரு பையன பத்தி பேசுறோம். பாஸ்ட்ல நடந்த விஷயத்த பத்தி பேசுறோம். இப்ப அவன் குழந்தையா தான் இருந்தான். இருந்தாலும் அவன் இப்போ ரொம்ப புத்திசாலி. அப்படி சொல்றோம். அப்போ ஈவன் தோ ஹி வாஸ் அ சைல்ட் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு பதிலா தான், ஆஸ வச்சு சொல்றப்ப ஈவன் அஸ் அ சைல்ட் அப்படின்னு சொன்னா போதுமானது. ஈவன் அஸ் அ சைல்ட், ஹி வாஸ் வெரி ஸ்மார்ட். ஹி வாஸ் வெரி இன்டெலிஜென்ட். ஹி வாஸ் வெரி வைஸ். ஈவன் அஸ் அ சைல்ட், ஹி வாஸ் வெரி வைஸ். ஸோ ஈவன் தோக்கும், ஈவன் அஸுக்கும் இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்க டிஃபரன்ஸ பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு குழந்தையாக இருந்தாலும், ஒரு அம்மாவாக, ஒரு ஆசிரியராக அப்படின்றதுல அப்படியாக இருந்தாலும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம ஈவன் அஸ இங்க யூஸ் பண்றோம். ஸோ கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் மீனிங் இங்க. அவர் வந்து ஒரு சிஇஓ இருந்தாலும், அவர் ஒரு சிஇஓவாக இருந்தாலும், தப்புற குப்பையெல்லாம் எடுத்துட்டு போய் அவரே வெளில எடுத்து போடுவார். இப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ கான்ட்ராஸ்டான விஷயம். அதுல எம்பசைஸ் பண்றோம். அதுல ஒரு பொசிஷன சொல்றோம். அப்ப ஈவன் அஸ் அ சிஇஓ அவர் குப்பையெல்லாம் எடுத்துட்டு போய் தானே வெளில வச்சுருவார். அதுதான் நம்ம ஹி டேக்ஸ் அவுட் ஹிஸ் ட்ராஷ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவா குப்பைய எடுத்துட்டு போய் வெளில போறத டேக் அவுட் த ட்ராஷ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஹி டேக்ஸ் அவுட் ஹிஸ் ட்ராஷ். இது எப்பவுமே நடக்கிற விஷயம்ன்றதுனால சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். அப்ப ஈவன் அஸ் த சிஇஓ ஹி டேக்ஸ் அவுட் ஹிஸ் ட்ராஷ். அதுல இன்னும் கொஞ்சம் எம்பசைஸ் பண்றதுக்கு, ஆல்ரெடி எம்பசைஸ் பண்றதுக்கு தான் ஈவன சேர்த்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஸ்டில், இந்த ஓன் எல்லாமே எம்பசைஸ் பண்றதுக்காக போடுற வார்த்தைகள் தான். ஈவன் அஸ் த சிஇஓ ஹி ஸ்டில் டேக்ஸ் அவுட் ஹிஸ் ஓன் ட்ராஷ். இப்போ 2 அர்த்தங்கள் பார்த்தோம் ஈவனஸ்க்கு இல்லையா? இந்த சென்டென்சஸ நீங்க ட்ரை பண்ணுங்க. அவர் ஒரு பிகினராக இருந்த போதிலும், ரொம்ப திறமையா பியானோ வாசிச்சா அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆசிரியர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கப்ப, டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்கும் போதே நெறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. நாங்க மேட்ச் பார்த்துட்டு இருக்கப்பவே கரண்ட் போயிடுச்சு. இப்படி நம்ம சொல்லணும். இந்த சென்டென்சஸ நீங்க ட்ரை பண்ணுங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு பண்ணுங்க. அடுத்த ஸ்லைட்லயே உங்களுக்கான ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ இந்த வீடியோல நாம ஈவன் அஸோடைய 2 டிஃபரண்ட் யூசேஜஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.